ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்ல வந்து நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் எப்பவுமே வந்து பீட்ரூட் பொரியல், பச்சடி, அப்படி இல்லைன்னா ஜூஸ், இன்னும் அல்வா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நான் பீட்ரூட்டில் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா குருமா, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க, இந்த ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவுமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். பீட்ரூட் சப்பாத்தி பண்றதுக்கு முதல்ல பீட்ரூட் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு தாச்சில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வந்து நல்லா மீடியம் பீஸா நறுக்கி வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 50 கிராம். இது பீட்ரூட் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இது நல்லா வந்து வதங்கட்டும், அதுவே வந்து தண்ணி விட்டு வேகும். ஸோ அந்த தண்ணியிலே அது நல்லா வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுறலாம். பாருங்க, நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்கு. நம்ம அடிஷனலா இந்த தண்ணியுமே சேர்க்கல, அந்த பீட்ரூட்டோட தண்ணி தான் அது. ஸோ அந்த தண்ணிலே அது இருந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்தா போதும், ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, பீட்ரூட் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் முதல்ல. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுவே போதும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ ஒரு பவுல்ல 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பீட்ரூட்லயும் உப்பு சேர்த்து தான் பண்ணிருக்கோம், அதனால இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டா போதும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். முதல்ல ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் விழுதியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜார்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அலசி அந்த தண்ணியோட அந்த பியூரி எல்லாமே எடுத்துக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு தண்ணி ரொம்ப நிறைய ஊத்திடாதீங்க, அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துல மாவு பிசைஞ்சுக்கோங்க. நார்மலா நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேல இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு 15ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி செய்யலாம். இப்போ சரியா 15 நிமிஷம் ஆயிருக்குது. மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்குது. இப்போ வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா உருண்டையா பண்ணி பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுல பாத்தீங்கன்னா கரெக்டா 9 சப்பாத்தி வருது. இது வந்து கொஞ்சம் பெரிய சப்பாத்தி.
நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சின்ன சப்பாத்தியா கூட செய்யலாம். சின்ன சப்பாத்தியா பண்ணீங்கன்னா ஒரு 11ல இருந்து 12 கிட்ட வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்ல ஒரு மாவு எடுத்து நல்ல சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சுக்கலாம். ஸோ மாவு எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமா கோதுமை மாவு போடுறேன். போட்டுட்டு நல்ல சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப தடிசாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம கொஞ்சம் மெலிசா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தனா நல்லா சப்பாத்தி சூப்பரா வெந்து வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க எந்த திக்னஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 சப்பாத்தி தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்க சப்பாத்தி செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி செகண்ட் சப்பாத்தி நீங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்க தோசைக்கல் அடுப்புல வச்சுக்கோங்க. அப்போது தோசைக்கல்லும் சூடாயிரும். அதே நேரத்துல நீங்க இங்க சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 சப்பாத்தி போல தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்க சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு. இங்க ஒன்று தேய்க்கும் போது நீங்க அடுப்புல ஒரு சப்பாத்தி செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டா உங்களுக்கு செஞ்சு முடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். சொன்ன மாதிரி நான் 2 சப்பாத்திக்கு தேய்ச்சிருக்கேன். அடுப்புல வந்து தோசைக்கல்லும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி தான். பாருங்க ஒரு சைடு வெந்த உடனே இது திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சைட்ல எல்லாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா பக்கமுமே சமமா வேகும். இந்த சைடும் வெந்த உடனே மறுபடியும் திருப்பி போட்டு 2 பக்கமும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலா கோதுமை மாவு சப்பாத்தி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரதை வச்சு கண்டுபிடிப்போம் அது வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இதுலயும் கூட பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்லயே இருந்தாலும் அது கொஞ்சம் கலர் மாறி இந்த மாதிரி வரும்போது நமக்கு தெரியும் அது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து 2 சைடு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் நம்ம பீட்ரூட் சப்பாத்தி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ற டைம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு சப்பாத்தி நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத மெயினா அதோட சாஃப்ட்னஸ் வச்சுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வளைஞ்சிருச்சுன்னா அது வந்து நல்லா சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இது வளைக்கும் போது உடஞ்சிருச்சுன்னா அது வந்து வர டீ பிஸ்கட்னு பயங்கரமா கிண்டல் அடிப்பாங்க. பட் இந்த சப்பாத்தி பாருங்க நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து தயிர் பச்சடியும் வச்சிருக்கேன். பக்கத்துல வந்து குருமாவும் பண்ணிருக்கேன். ஸோ 2த்துக்கூடயுமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தயிர் பச்சடி கூட. அண்ட் செகண்ட் வந்து இப்போ குருமா கூட டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. 3 விரல்ல அழகா பிச்சிடலாம். குருமா கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 2த்துக்குமே நல்ல சூப்பர் காம்பினேஷன். பட் எனக்கு தெரிஞ்சு தயிர் பச்சடி கூட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப செமையா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா இப்பவுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.